துதிக்கிறோம். Glory, 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 glory. Thank you, Jesus. Sutram, Sutramaya, Sutramaya, Sutramaya. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, Sutram, 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 Sutram. Glory, 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 glory. தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம். ஓ ஆதி காலத்தில் இருந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஆதி மந்தமுமாய் இருந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு ஜீவனுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். ஐயா சோத்ரம், 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 சோத்ரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஐயா praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஓ மக்க நன்றி, 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 நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. மக்க நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை உயர்த்தி மகிழ்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை உயர்த்தி இசையா சோத்திரும், இசையா சோத்திரும், இசையா சோத்திரும். உயர்ந்து பார்க்கின்றே, உம்மை உயர்த்து துதிக்கின்றே, நோக்கி பார்க்கின்றே, அணைக்கின்றே, கையில் நீ நினைத்து துதிக்கிறோம். ஐயா என்னை அழைக்கின்றே, கண்மணி போல என்னை அழைக்கின்றீர், உமது சமூகமே என்னை அஞ்சம் எனக்கு தீபமே, உமது சமூகமே என் வாழ்வில் தினம் தீபமே. இசையா சோத்திரம்,
ஸ்தோத்திரம் செய்யா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் செய்யா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து காலை வேளையிலே நாங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்திலே பேரானந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டப்பா. நாங்கள் எங்கே செல்லுவோம் ஆண்டவரே? உம்மிடத்திலே ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம் உண்டே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கு செல்லுவோம் ஆண்டவரே? நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் வரப்போகிற ராஜாதி ராஜா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களாக்கினவர், எங்களை பரிசுத்தவன்களாக்கினவர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாக்கினவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர். ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். உலகம் எங்களை வெறுக்கும் போது நீரோ எங்களை அணைக்கிறீர் ஆண்டவர். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் எங்களை அணைத்துக் கொள்கிறீர் ஆண்டவர். ஓ நன்றி 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 அப்பா. ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இந்த செகண்ட் வேவ் என்று சொல்லுகிற கொரோனாவை பரவிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கண்டுபிடிக்கப்பட்ட சீக்கிரத்திலே ஜனங்களுக்கு சென்றடையட்டும். இதிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிட கர்த்தர் ஆண்டவரை எல்லா வழிவாசல்களையும் திறந்து விடுகிறார். விசேஷமாய் தமிழ்நாட்டிலே அதனுடைய தாக்கம் குறைந்திருப்பதாக நாங்கள் அறிந்துமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலே இயல்பாகவே உண்டாகிற எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் ஆவியானவர் நீர் ஆண்டவரே இந்த சத்துருக்கு விரோதமாய் குடியேற்றுவீராக. ஆண்டவரே எங்கள் மக்களை, சபையாரை ஆண்டவரே, தமிழ்நாட்டு மக்களை நீர் ஆண்டவரை பறந்து காக்கிற பட்சி காப்பீராக. ஓ வலது பக்கத்தில் நிழலாகும் ஆண்டவரே சோத்திரம். இது முதல் போக்கை வரத்தை என்றைக்கு காப்பேன் சொன்னபடி நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து வருவதற்காக, உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாத்து வருவதற்காக ஓமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் பின்னாலே என் மகிமை பாதுகாக்கும் என்று சொன்னீரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்படியாக தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலையை நாங்கள் ஆண்டவரை காணப்போறதுக்காக ஸ்தோத்திரம். சபைகள் இன்னும் ஆண்டவரை உயிர் மீட்சி பெறட்டும் ஆண்டவர். விசுவாச மக்களுக்குள்ளாக கர்த்தர் தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு, இன்னும் ஆண்டவரை உற்சாகத்தோடு, பரிசுத்தத்தோடு அவரை பற்றிக்கொள்ள, உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை செய்கிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை ஏராளமான. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆராதனை கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் மழையை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மதுரையிலே நேற்றைய தினத்திலே அந்த 2 தீயணைப்புகளை இறந்து போனதாக கேள்விப்பட்டோம். பல பேர் ஆக்சிடென்ட்களை இறந்து போனதாக கேள்விப்பட்டோம். அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நீர் ஆறுதல் படுத்துகிறார். அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வர தடைப்பட்டலை தடை நீ கொண்டு வருகிறார். வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பீகாரில் எலெக்ஷன் அமைதியாக நடந்து முடிந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்திலே முடிவுகள் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேசம் எங்களுடைய சமாதானத்தின் ஆண்டவரே நதி எழும்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. வசனங்களையும் காணிக்க போது ஒவ்வொன்றும் கூட கருத்தில் ஒப்புக்கிறோம். நீரே கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறை என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறை என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே சாத்தான் மேல் அதிகாரம் தந்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகள் தகர்ந்திட்டது நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்ந்திட்டது கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்று சாத்தானின் சக்தி பாவத்திலிருந்து ரட்சித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்து நித்திய இயேசு நாமமே இயேசு நாமமே ஒன்றுமில்லை சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா சரீர வியாதிகளை குணமாக்குதே கிறிஸ்தேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே கிறிஸ்தேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நாமமே இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே
ஓ சாத்தானின் மேல் அதிகாரம் ஓ சாத்தானின் மேல் கோட்டைகளின் தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்து நாமமே சத்து கோட்டைகள் நாமமே ஓ இயேசு நாமம் இயேசு நாமம் ஜெயம் ஜெயம் சக்தி கடைசி ஒரு முறை அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஆமென். இன்னொரு பாடல் எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடி கர்த்தருக்கு எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே 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 உன்னன் சிறகுகளின் நிழல் என்றென்று மகிழச் செய்தே உன்னன் சிறகுகளின் நிழல் என்னை என்று மகிழச் செய்தே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரை எந்தன் பலவீன கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயம் இல்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயம் இல்லையே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
மாட்சிமை நிறைந்தவரே ஆசிரரே மாட்சிமை நிறைந்தவரே ஆராதனை ஆராதனை எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என் சிந்தை நிறைந்தார். என்னை எங்கள் ஆட்சியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் அவர் கண்டார் என்னை நீதானிலே. நல்ல இயேசு என் சிந்தை காவல்தார், நல்ல இயேசு என்றென்று என் சிந்தை நிறைந்தார். பக்தரே என்றே ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன் கர்த்தரே படித்து பலியுமிந்தார், தேவஜனம் தேவஜனங்கள் பலிபீடம் செப்படித்து பலியுமிந்தார். பதவின தேவஜனங்கள் தேவஜனங்கள்
இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே தேடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் தேடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் நல்ல இயேசு என் சிந்தை நீரென்றார் இந்த நல்ல இயேசு என் சிந்தை நீரென்றார் என் சிந்தை நீரென்றார் என்றென்றும் என் சிந்தைக்காக மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அருகினாரிட்டாலும் ஐஸ்வர்யம் அழித்தாலும் ஆகாதவர்களை இயேசு போதுமே இயேசு போதுமே இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்னில் மாறாதே உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் மாறவாதே கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே என்றும் தாங்கி தம்புயவே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கி தம்புயவே இந்த இயேசுவின் நாமமே நீ கண்களை ஆக்கும் தெய்வம் நீரே கண்களை என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை வல்லமை மாட்சிமை glory glory வல்லமை சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ அக்கினியால் பதிலளிக்கும் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே 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 தேவன் என்னால் தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் கர்த்தரே
பிரச்சனை. இயேசு கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லுவதுதான் பிரச்சனை. அவரும் ஒரு தெய்வம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் அவர் ஒருவரே தெய்வம். முந்தா நாள் தீபாவளி பலகாரம் கொடுக்க ஒரு குடும்பம் மேல எங்க வீட்டுக்கு வந்தாங்க. பேசும்போது நாங்க என்னைக்காவது போய் எங்க தெய்வத்தை ஏத்துக்கொள்ளுங்க நாங்க உங்ககிட்ட என்னைக்காவது சொல்றோமா? ஆனா நீங்க மட்டும் எங்களை கம்பல் பண்றீங்களே, இயேசு ஏத்துக்கொள்ளுங்க ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றீங்களே, என்ன நியாயம்? என்ன பதில் சொல்லலாம்? நான் சொன்னேன், நானும் உங்களுக்கு தெய்வத்தை ஒரு காலத்துல கும்பிட்டவன் தான். உங்களை விட அதிகமாக அதை குறித்து ஆராய்ந்தவன். அதை குறித்து சொல்லுவதற்கு உண்மையும் இல்லை, வரலாறும் இல்லை. அந்த தெய்வங்களை குறித்து சொல்லுவதற்கு சத்தியமும் இல்லை, சாட்சியும் இல்லை. வெறும் புராணங்கள் இருக்கிறது, இதிகாசங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தெய்வம் வாழ்ந்ததுக்கு வரலாறு இருக்கிறது. கிபி கிமு என்று குறிக்கப்பட்ட ஒரு வரலாறு ஒன்று போதும். கிறிஸ்து என்று ஒருவர் பிறந்தது உண்மை. அவர்தான் அந்த உலக சரித்திரத்தையே புரித்தார் என்று சொல்லி ஏன் நாங்க அவரை பத்தி சொல்றோம்னா, அவர் எங்களுக்கு கடைசியா சொன்ன கட்டளை அது. உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவீர்கள் என்று சொன்னார். அதனால தான் நீங்க ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலை நானும் இயேசுவே தேவன் என்று சொல்கிறோம். அதுதான் சார் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸ்தோத்திரம். நேற்று ஒருவர் வந்தார், தீபாவளி பலகாரம் கொண்டு. என்னுடைய நண்பர், அவரு தான் வீட்டு மாடி ஓனர் வந்து கிறிஸ்டினா. அப்பா நான் என் பலகாரம் கொடுத்தேன், அந்த மனுஷன் என்னப்பா வாங்க மாட்டேங்கிறாரு. அதனால நான் சொல்றேன், இது நான் இதை படைச்சதை கொண்டு வரல, தனியா செஞ்சதை கொண்டு வரல அப்படின்னாரு. என்னப்பா அப்படி பண்றாங்க? ஒரு வித்தியாசத்தை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும்? தீபாவளி பலகாரத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடலாமாங்கிற குறித்து அது ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்குது. தோத்திரம். அது அவங்க மனசாட்சியை பொறுத்து. சம்சயமா எதையும் புசிக்காதீங்கன்னு பவுல் சொல்லிட்டார். அன்பின் நிமித்தமா அவங்க கொடுக்கறத நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஆனா தயவு செஞ்சு 38 மாத்திரம் போட்டுறாதீங்க. இல்லைன்னா அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துடலாம். ஐயா எங்களுக்கு இது போதும், உச்சத்தை நீங்க யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லலாம். பவுல் சொல்றார், விக்கிரகம் என்று இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. கடையிலே வாங்கப்பட்ட இதை குறித்தும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரத்தோடு புசியுங்கள் என்று சொன்னார். அப்ப அவரு இதே கேள்வித்தான் கேட்கிறார். அவரை பயந்துட்டு தான் கொண்டாந்தேன். அவருக்கு முன்னாடியே ஒரு பணியாரத்தை எடுத்து சாப்பிட்டேன். தோத்திரம். சந்தோஷப்பட்டு போனார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் அவருக்கு நான் சொன்னேன், நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பு, தெய்வத்துக்கு உருவத்தை கொடுத்து விட்டீர்கள், தெய்வத்துக்கு ஒரு சிலையை கொடுத்துட்டீங்க, இஷ்டத்துக்கு ஒரு சிலையை கொடுத்துட்டீங்க. அவருக்கு நான் சொன்னேன், தீபாவளி என்பது திராவிடர்களுடைய பண்பாடே கிடையாது, திராவிடர்கள் கொண்டாடின பண்டிகையே கிடையாது. நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்காக இதை சொல்லலை. 200-300 வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாடியதாக நம்முடைய எந்த இலக்கியங்களிலும் இல்லை, சங்க இலக்கியங்களிலும் இல்லை. அதுக்கு ஆதாரங்களாக நிறைய காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் சில நேரங்களிலே நாம் தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்க்க வேண்டும். ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அது வெறும் வார்த்தையில சொல்றதுனால இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமா இது நிரூபிக்க வேண்டும். எலியா நிரூபித்தார். ஒரு மனுஷன் தனியா நின்னாரு, 850 பேர் நின்னாங்க. அந்த பக்கம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஆனா உங்க பக்கத்தில் இருக்கிறவர் அவர்களை பார்க்க பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகினால் எதை குறித்து கவலைப்பட உன்னை நோக்கும் எதிரி
செலுத்துகிறார். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்த்தாரே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசத்தில் நீயவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் உண்மைக்கு நீயவர். வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நேரம் அதே சில பிள்ளைங்க யோசனை சொல்ல அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுதேத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்து உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நாம் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களையும் நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்வேன். முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். திரளான செல்வத்தை உம்முடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119 1-16. கொள்ளாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்களோடு இருக்க விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் தீவினை பேசும். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிற்கப்படும். அறிவினாலே அருகளில் அருமையும் இன்மையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வலிமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல்லோசனை செய்து யுத்தம் பண்ண ஆலோசனைக்காரர் அனைவரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரத்திலே இருக்கும். அவன் ஞானத்திற்கு தன் வாயை திறவான். தீவினையை செய்ய உபாய செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம். பரியாசக்காரர் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. நீதிமொழிகள் 24:1-10. கரெக்டாக தான் சொல்லணும். ஆபத்து காலத்தில் கர்த்தரோட சேர்த்து போகணும். சரி, பிறந்த நாள் அறிவிப்புகள். 15ஆம் தேதி இன்றைக்கு ஜெரிசா ஆரோக்கியம் அவர்களுக்கு பிறந்த நாள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவங்களாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிறவங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சூரியனை குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
இந்த பூமிக்கு இந்த உலகத்தில் உள்ள காணப்படுகிற சூரியன் எவ்வளவெல்லாம் பிரயோஜனமாய் கடவுள் நமக்காக உண்டாக்கினார் என்று பார்த்து அதிலிருந்து நீதியின் சூரியனாகிய நம்முடைய தேவன் இந்த சூரியனே இவ்வளவு நன்மைகளை தரும் என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அதன் மூலமாய் ஒப்பிட்டு பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் சொன்னேன், சுகத்தை குறித்து சொன்னேன். சூரியனுடைய அந்த ரேஸ்ல இருந்து என்ன கிடைக்கிறது? நமக்கு ஆரோக்கியம், சுகம் கிடைக்கிறது. பாருங்க, அன்னைக்கு நான் நினைச்சில் ஏதோ பார்த்துருந்தோம் நேஷனல் ஜியோகிராஃபி. கடல்ல இருந்து ஒரு ஓனானோ வள்ளி மாதிரி ஒன்று வெளியில வருதுங்க. அவன் அப்போ சொல்றான், இவைகள் சூரியனுடைய கதிர்களிலிருந்து தனக்கு வேண்டிய ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. கடல்ல இருக்கிறதுங்க எங்க வருதுங்க? வெளியில பாறைக்கு வருதுங்க. முதல்ல கூட அப்படிதான் வருதான். அப்போ ஜீவராசிகளுக்கு தேவையான சுகத்தை, ஆரோக்கியத்தை சூரியனுடைய கதிர்கள் கிடைக்கிறது. ஆனா கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? எங்க வச்சிருக்காரு சொல்லுங்க? நம்ம சரீரத்திலே வச்சிட்டாரு. இன்னும் குறிப்பா சொன்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம நாக்கிலையும் கண்ணிலையும் வச்சிட்டாரு. டாக்டர் கிட்ட போனா முதல்ல எதை தான் பாக்குறான்? உனக்கு 1000 வியாதி இருக்கட்டும், வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலினாலும் முதல்ல என்ன பண்றான்? நாக்கிட்டு அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்றாரு? டார்ச் அடிச்சு பாக்குறாரா? பார்த்திருக்கியா? ஏன்? இந்த ரெண்டும் மனுஷனுடைய வியாதியை என்ன பண்ணிடுமா? காட்டி கொடுத்தோம், சுகத்தையும் காட்டி கொடுத்தோம். அப்ப நம்முடைய சரீரத்திலேயே நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்கிற உறுப்புகளை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், கைதட்டுங்க. நல்ல பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறானா 10 நிமிஷம் தொடர்ந்து கைதட்டினா ஒரு ஆயுஷ் நாட்கள் கூடுமா. ஏன் அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அமெரிக்காக்காரங்க சொன்னா தான் நம்ம ஊருக்காரங்க நம்புவாங்க. வெள்ளக்காரங்க மேலன்னா ஒரு நம்பிக்கை வரும். ஒரு ஒரு கைகளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் முக்கியமான உபதேசங்களை கைகளை வைக்குதல் ஒன்று வச்சிருக்கிறார். 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான மூல உபதேசங்கள் என்று ஒரு பட்டியல் போடுறார். மூல உபதேசங்கள் என்ற பட்டியல்ல அதுல ஒரு ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்ன வைக்குதல்? கைகளை வைக்குதல் என்ன? கைகளுக்கு, கைகளின் மூலமாய் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க, கடந்த நாள் நான் எங்க அம்மா கொண்டு மதுரையில இருந்து புதுக்கோட்டைக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னா, அப்போ எங்க அண்ணன் பொண்ணு அங்கே இருந்துச்சு. அப்போ பாருங்க, அப்பா அங்கே வாங்கப்பான்னு சொல்லிட்டு என் அண்ணன் பொண்ணு, என் பேரனும் காலில் நெடுஞ்சான் கிடையாது, அவளுக்கு எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பழக்கம் பெரியவங்களை கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் பண்றதும் இல்லை, ஆசீர்வாதம் பண்றதும் இல்லை. எங்க ஆஞ்சலாருங்க எங்க முதல்ல எங்க பெரிய அண்ணன் வீட்டுக்கு போகும்போது பெரியம்மாட்ட பிளஸ் ஆகிக்கோமா, அவங்க தொட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இவங்க கிறிஸ்தவங்க கும்பிட்டு விட மாட்டாங்க, தலையில தொட்டு இவங்க பிளஸ் பண்ணாங்க. ஏன் அதை தொடுறாங்க? கைகளின் மூலமாக தேவன் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ கூட அனுப்பிச்சிருந்தேன், 7 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பிச்சேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை கூட பாட்டு பாடும்போது நீங்க அதை செய்யலாம். ஜோ பாட்டு பாடும்போதே எப்படி ஒரு 10-15 நிமிஷம் பாட்டு பாடுறோம், அழகா 7 நிமிஷம் நீங்க அதை செய்யலாம். செய்யும்போது ஏன் தேவன் எதுக்கு ஆராதனை வச்சிருக்கிறாரு? அவருக்கு என்ன, நீ ஆராதிக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஃப்ரீடம் கூட போதா? நீ நல்லவன் நல்லவன் சொல்றதுனால அவரு நல்லவராகிட்டே இருக்க போறாரா? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் யார் தான்? நல்லவர் தான். ஆனா எதற்காக இந்த ஆராதனை முறைமைகளை வைத்திருக்கிறார்? நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்கு தான். ஏன் இப்படி வாரம் பிரசங்கம் பண்றோம்? நம்ம மறந்துடுவோம். உபாகமத்துல சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்க போற தேசத்துல கட்டாத வீடுகள், வெட்டாத கிணறுகள், துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்க போறேன். எல்லாம் உனக்கு ஃப்ரீ, நீ எதுவுமே செய்யல. போனா நீ போய் என்ன பண்ணிக்கலாம்? அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட தேசத்தை நான் உனக்கு கொடுக்கும்போது நீ என்னை மறவாமலும்னு ஒரு வசனத்தை போடுற. அப்ப என்ன மனுஷனுடைய இது என்ன? எல்லாம் வந்துருச்சுன்னா கடவுளை மறந்துடுவான். தோத்திரம். எகிப்தில் 430 வருஷம் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது கடவுளை மறந்துட்டாங்களே, கர்த்தரை மறந்துட்டாங்களே. அவனை ஒடுக்கிற ராஜா வந்த பொழுதுதான் இவங்க எல்லாரும் யாரை நோக்கி போக்குறாங்க? ஐயோ இங்க கர்த்தரைங்க, இங்க கர்த்தரைங்கன்றாங்க. கர்த்தர் அப்பொழுதுதான் அவங்களுடைய கூக்குரலை கேட்கிறான். அப்போ நம்ம மறந்து போயிடுவோம். அதனாலதான் அடிக்கடி வாரம் ஒரு பிரசங்கத்தை ஏன் பண்றோம்னா, நம்முடைய ஆத்துமா சில நேரங்களில்
நிறைய காரியத்தை மறந்து போயிடும். ஸ்தோத்திரம். எல்லாம் மறந்து போயிடும். ஆக நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அடுத்த விஷயங்களை நாக்கிலையும் கண்ணிலையும் வச்சுட்டார், கையிலையும் வச்சுட்டார். ஸ்தோத்திரம். காலிலையும் வச்சுட்டார். காலும் கையும் ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னைக்கெல்லாம் டாக்டருங்க சொல்றாங்க, நீங்க எது செய்யறீங்களோ செய்யலையோ வாக்கிங்காவது என்ன பண்ணுங்க, போங்கன்றாங்க. வாக்கிங் போங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஸ்கிப்பிங் பண்ணுங்க, அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, சைக்கிளிங்காவது சொல்றாங்களோ இல்லையா, சைக்கிளிங் பண்ணுங்க. நிறைய வீடுகளை பார்க்குறேன், அந்த நடக்கிறதுக்கு அது என்ன மிஷின், ஆமாம் ட்ரெட்மில் வாங்கி போட்டுருக்குறாங்க. ஆனால் அது அப்படியே தூங்கிக்கிட்டு கிடக்குது. இந்த பக்கம் சைக்கிள் ஒன்று வாங்கி போட்டுருக்குறாங்க. எல்லாம் ஆசை இருக்குது மனுஷனுக்கு, ஆனால் செய்ய என்ன பண்ணலை, பலன் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், சங்கீதக்காரர் சொல்ற, என் பலனாகிய கர்த்தாவே. அப்போ தேவன் நமக்குள்ள இயற்கையாகவே நம்முடைய சரீரத்தை அதுவே சுகப்படுத்துகிற ஒரு ஆற்றலோடு கூட படைச்சிருக்கிறார். அதை நம்பணும் நம்ம. அப்புறம்தான் சைடுல மருந்து மாத்திரைகள், சாப்பாடு முறைகள், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. மருத்துவமே சொல்லுது, உங்களுக்கு ஒரு புண்ணு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மா விட்டாலே 7 நாள் அது என்ன பண்ணிரும், ஆறிடும். ஆனா ஏன் நம்ம மருந்து மாத்திரை போறோம்னா, நம்ம ஏற்கனவே சில சிஸ்டங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், கண்டதையும் சாப்பிட்டு அப்ப சீல் பிடிச்சி அது புண்ணாயிராம இருக்கிறதுக்காகத்தான் டாக்டருங்க என்ன பண்றாங்க, ஒரு வெளியில ஒரு மருந்து, கலும்பு மருந்துன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆஸ்பத்திரி போனீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. ப்ளூ கலர் தான் வைலட் கலர் மாதிரி ஒரு எது போனாலும் என்னத்தை தடவி விட்டுருவாங்க, அடிபட்டு போனாலும் சரி அந்த மருந்து தான். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, ஒரு மாதிரி கலரா இருக்கு தெரியுங்களா? ஆஸ்பத்திரி, இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் அந்த மருந்து தான், ஒரு டானிக்கு தான், ஒரே மாத்திரை தான், தோத்திரம். அதுலேயும் சுகப்பட்டு கிடந்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு இந்த சூரியனுடைய அடுத்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். வாசிங்க எபேசியர் நிருபம். நேரம் இல்லை, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். மன்னித்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 13:43. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். அப்ப சூரியனுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னேன், அது நீதி நிறைந்தது சொன்னேன். அடுத்து என்ன சொன்னேன், வல்லமை நிறைந்தது சொன்னேன், ஆற்றல் நிறைந்தது, ஆரோக்கியப்படுத்துகிறது. அது மாத்திரமில்ல, இந்த சூரியன் என்ன பண்ணுமா, பிரகாசிக்கும். இட் சைன்ஸ், அது பிரகாசிக்குது. அதனுடைய வெளிச்சத்துக்கு மறைவாக ஒன்றுமே இல்லைன்னு சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதனுடைய காந்தின்னு போட்டிருக்கு தமிழ்ல. காந்தினா என்ன, அதனுடைய அந்த ரேஸ், அதனுடைய ஒளி. என்ன பாதாளத்துல ரூம் போட்டா கூட அதுக்குள்ளே அந்த ரேஸ் என்ன பண்ணிருமா, உள்ள பூந்துடுமா. அப்போ சூரியனுக்கு இயல்பாகவே கடவுள் வந்து ஒரு பிரகாசத்தின் வல்லமையை கொடுத்துட்டார். அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவோ பெரிய டெம்பரேச்சரா, பக்கத்துல எதுவுமே போக முடியாது, போனா எல்லாமே மெல்ட் ஆயிடும், அவ்வளவு உஷ்ணம். அதனாலதான் பாருங்க, சூரியனுக்கு பக்கத்துல பூமியை வைக்காம அந்த உஷ்ணம் எவ்வளவு தூரத்துக்கு மனிதனுக்கு உதவியா இருக்குமோ அவ்வளவு தூரத்துல பூமியை படைச்சாலும். ஒருத்தருமே ஆமீன் சொல்ல முடியும். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா கடவுள் படைச்சார். நாத்திகர் சொல்றாங்க, இல்ல ஒரு துகள் உடைஞ்சு அது பல துகள்களாகி அதுல இருந்து அண்டை வந்துச்சு, அண்டத்துல இருந்து வேற அண்டை வந்துச்சு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அந்த துகளை உண்டாக்குனவர் யாரு, நான் கேட்கிறேன். நீ சொல்ற ஒரு துகள் உடைஞ்சு அது அணுவாகி அப்படியே ஆகி, அந்த துகள் எப்படி வந்துச்சு, அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ், பதில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நாங்களாம் எத்தனை தெய்வத்தை கும்பிடுறோம், நீங்க மட்டும் ஒரே தெய்வம் இயேசு தான் தெய்வம்ன்றீங்களே. அப்ப நான் கேட்டேன், உங்க பிள்ளை இருக்கிறாங்க, மன்னிச்சுக்கங்க நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு காலையில் ஒருத்தன் பால்காரன் வர்றான், அவனை உங்க அப்பான்னு சொல்லுவீங்களா? பேப்பர்காரன் வர்றான், அவனை அப்பான்னு சொல்லுவீங்களா? அப்புறம் யார் வர்றா, போஸ்ட்மேன் வர்றான், கேஸ்காரன் வர்றான், தண்ணி போடுறவன் வர்றான், எல்லாரையும் அப்பான்னு சொல்லுவீங்களா? அவங்க அப்பாவை மட்டும் அப்பான்னு சொல்லுவீங்களா? அதையும் எப்படி, என்ன நீங்க எப்படி பேசுற? அதே தாங்க, ஒரு பிள்ளைக்கு யார் தான் இருக்க முடியும், ஒரு அப்பா தான். அதே போல ஒரு மனிதனுக்கு ஒரு கடவுள் தான் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டார் அண்ணாத்தரை. அதனாலதான் அவர் என்ன பண்ணார், முதல்ல கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார், பெரியாருடைய கட்சியில இருந்தார், இயக்கத்துல இருந்தார். அவர் அரசியலுக்கு வரும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார். அதான் உண்மை. இஷ்டத்துக்கு தெய்வங்களை உருவாக்கல, ஒரே தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு வந்தாங்க, ஆட்சியை பிடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தேவன்
ஏன் நம்ம அழுத்தம் திருத்தமா இயேசுவ தெய்வம் என்று சொல்றோம்னா இதுதான். நீங்க சொல்லுங்க, கேட்கறவங்க தைரியமா சொல்லாது. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அந்த பிரகாசம் உங்கள் மேலே என் மேலே என்ன பண்ணுதான்? பிரகாசிக்கும். பிதாவின் ராஜ்யத்தில் நீதிமான்கள் சூரியனை போல என்ன பண்ணுவார்களாம்? நீதிமொழி 4:18 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்போ நம்ம கிட்ட பிரகாசம் இருந்தா தான் நம்ம நடந்து போகும்போது என்ன வரும்? நிறைய பேர் வைப்பாங்க, ஞான பிரகாசம், சூரிய பிரகாசம், இதெல்லாம் பேர் வைப்பாங்க. தோத்திரம். ஆனா அவங்களுக்கும் அந்த பிரகாசம் சம்மந்தமே இருக்காது. ஞான பிரகாசம் வச்சுட்டு முட்டாள் மாதிரி இருப்பான். தோத்திரம். ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கிட்டோம்னா அந்த காலத்துல நாங்க ஸ்கூல்ல டிராமா போட்டிருக்கிறோம். புத்திசாலி முதலாளியும் முட்டாள் வேலைக்காரனும் ஒரு டிராமா போட்டிருக்கிறோம். ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வராங்க, ஒரு சீப்பையும் ஒரு வாழைப்பழத்தையும் எடுத்துட்டு வருவான். அப்படியெல்லாம் சில காரியங்கள் வச்சிருக்கோம். ஆக இப்படிப்பட்ட தேவனுடைய அந்த பிரகாசத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறபடினாலே நம்ம நடந்து போற பாதையில எல்லாம் அது என்ன பண்ணுதான்? பிரதிபலிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சூரியனை போல் பிரகாசிக்கிற இவர் யார்? உதிக்கிற இவர் யார்? அப்ப சூரியனுக்கும் பிரகாசத்துக்கும் ஒரு அதை பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாது. நம்ம உடம்ப விட்டு தலையை பிரிக்க முடியுமா? முடியும். பிரிச்சா என்ன ஆயிடுவோம்? குணமாயிடுவோம். அதுபோலதான் சபையாகிய சரீரத்திலே இயேசுவாகிய தலையை ஒட்ட வச்சிட்டார். அப்ப அந்த சலை உள்ள இருக்கும்போது, நான் அடிக்கடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி என்ன இருக்குதான்? ஒரு ஆறாவா ஓரா என்னமோ சொல்றாங்க. ஆறா ஒரு என்ன இருக்குதா? ஒரு மகிமையின் வட்டம் இருக்குதான். தோத்திரம். பின்னாடி திரும்பி பாருங்க. நம்ம மகிமை வட்டத்தை நம்ம எப்படி பார்க்கறதுங்களா? தோத்திரம் இருக்குதுங்க. ஆனா நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மகிமை வட்டம் என்ன பண்ணிருக்குது? கொஞ்சம் மங்கி போயிருக்குது, இருளா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ சூரியனை எதுவுமே என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அந்த காலத்துல எம்ஜிஆர் கூட 1000 கைகள் தோன்றினாலும் ஆதவனை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. மேகம் கூட சில நேரத்துல சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியும். ஆனா சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாது? அது கொஞ்ச நேரத்துல அது என்ன பண்ணிடும்? கடந்து போய்விடும். அதனாலதான் கடந்து போகும் மேகங்கள் யூதா எழுதுறார், தண்ணீரற்ற மேகம் எழுதுறார். அப்ப சூரியனுடைய பிரகாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதே போலதான் நீதியின் சூரியன் ஆகிய உங்களுடைய என்னுடைய அந்த பிரகாசம் என்று சொல்லும்போது இந்த குளோரிஃபை, இந்த மகிமை, இந்த கனத்தை ஒருவராலும் மறைக்க முடியாது. மறைக்கிறது போல சூழ்நிலைக்கு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், மனுஷர்கள் எழும்புவார்கள். ஆனா நான் சொல்றேன், அந்த மேகம் விலகினவங்க சூரியன் பிரகாசிக்கிறது போல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலைகள், பிரச்சனைகள் விலகினாலும் உங்களுடைய பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தந்தருளுங்க. தந்தருளுங்க. பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அப்ப நல்லா கவனிங்க, பிரகாசம் வேணும்னு போய் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா சூரியனுக்கு என்ன உண்டு? It has the power, it has the light, it has the shining authority. அது பிரகாசிக்கிற வல்லமையோட தான் உண்டாக்கப்பட்டார். அதே போல நீதிமான்களும் எப்படிப்பட்டவர்கள் தான்? அவருடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் எப்படி இருக்குமா? மத்தேயு 17:2 படிங்க. மத்தேயு 17:2. அவர் முகம் பாருங்க எப்படி எழுதுறாரு மத்தேயு பாருங்க. அவர் ஒரு பெரிய கலெக்டருங்க, இன்கம் டாக்ஸ் கலெக்டர், சுங்க இலாக்காவில் வேலை செஞ்சவர். கம்பேர் பண்ணி எழுதுறாரு, அவர் மறுரூபம் ஆம்பதவருடைய முகம் எப்படி இருந்துச்சாம், எப்படி இருந்துச்சாம். ஏன் அதை கம்பேர் பண்றாரு? அவர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் முகம் அப்படிதான் இருந்துச்சு. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இப்படி இருக்கலாம், உங்களுக்குள்ள அந்த பிரகாசம் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்குது. அதை முதல் நம்புங்க. இல்லங்க இதெல்லாம் அந்த அவர் பிரகாசம், இவர் பிரகாசம், 5 மாவடி 6 மாவடி 8 மாவடி இங்கேதான் பிரகாசம். இல்ல. கர்த்தர் சொல்ற, உனக்குள்ளேயே பிரகாசம் இருக்கிறது, உங்களுக்குள்ளேயே பிரகாசம் இருக்கிறது. மத்தேயு 24:27 படிங்க. மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்ப மின்னல் வருது. மின்னல் எப்படி வருது? பீலாவை கேட்டா தெரியும், நான் பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம்.
சயின்ஸ் படிக்கிறவங்க மின்னல் எப்படி உண்டாகுது? எப்படி உண்டாகுது சொல்லி கொடுத்துருக்காங்களா? மின்னல் முதல்ல வருதா, இடி முதல்ல வருதா? மின்னல் தான் முதல்ல வரும், இடி சத்தம். ஏன்னா சவுண்டை விட லைட்டுடைய ஸ்பீடு ஜாஸ்தி. அப்ப ரெண்டு வந்து மோதும் போது அந்த மோதல் விளைவா உருவாகிற அந்த ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வு மூலமா அது என்ன உண்டாகுது? நம்ம ரெண்டு கை இருக்கு பாருங்க, ரெண்டு கையை தேய்ச்சி பாருங்க, என்ன வரும்? அது சூடு வரும். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல புண்ணாயிடும், கை எரிஞ்சிடும். அதுக்கே ஒரு உஷ்ணம் இருக்குது. நம்ம உடம்புலயும் ஒரு உஷ்ணத்தை வச்சிருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க என் உடம்பு சூட்டு உடம்புப்பாங்க. என்ன உடம்பு? சூட்டு உடம்பு. என் உடம்புலாம் சூட்டு உடம்பு பார்த்தோம். எனக்கு கோல்டுனால சளி பிடிக்காது, சூட்டுனால சளி. சில பேர் உடம்பு என்ன சொல்லுவாங்க? கோல்டு பாடிப்பா, கோல்டு பாடி. அது இந்த டிசம்பர் மாசம்லாம் வந்துச்சுன்னா, நவம்பர் டிசம்பர்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ உடம்புல இயற்கையாகவே ஆண்டவர் என்னத்தை வச்சிருக்கிறாரு? சூடு. ஆனா 75% என்னதான் இருக்குதான் தெரியுமா? என்னதான் இருக்குது நம்ம உடம்புல? வாட்டர் தான். உலகத்திலேயே 75% என்ன வச்சிருக்கிறாரு? அப்ப பாருங்க, அந்த சூடு அதை விட லெவலா போயிடக்கூடாதுங்கிற கடவுள் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா படைச்சிருக்கு. அப்போ இந்த பிரகாசம் மின்னலை போல பிரகாசம். அப்போ இந்த பிரகாசம் நமக்குள்ள இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. இந்த பிரகாசத்தை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கணும்னா ஒரு 2 காரியம் சுருக்கமா. இதை செஞ்சாதான் பிரகாசம் வரும்னு நான் சொல்லல. இதை பண்ணாதான் உங்களுக்கு பிரகாசம் இல்லை. ஏற்கனவே சூரியனுக்கு பிரகாசம் இருக்குதா இல்லையா? காலையில் எந்திரிச்ச உடனே சூரியன் என்ன கொடுக்குது? கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூரியன் உதிக்கிறதையும் அஸ்தமான நோக்கி பார்த்துருக்கிறியா? பார்த்தது இல்லை. கன்னியாகுமரி போயிருக்கியா? எங்க இருக்கு கன்னியாகுமரி? காஷ்மீர் பக்கத்துலயா? தோற்றம் கூட்டிட்டு போக என்ன விண்ணரிசி சும்மா இந்த ஊருக்கே போய்கிட்டு இருக்க கூடாது. செங்கல்பட்டு பக்கத்திலேயே தோற்றம் ஒரு பிளான் போட்டு மாசம் ஒரு 300 ரூபா சேர்த்து வச்சு தோற்றம். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் யூதர்கள் எப்படி தசம்பாகம் கொடுப்பாங்க, எப்படி செய்ப்பாங்க சொன்னேன்ல உங்களுக்கு. சொன்னேன்னு சொல்லியா? மறந்துடுறீங்க. தோற்றம் 10% அவங்களுடைய வருமானத்தில் தசம்பா வச்சுருவாங்களாம், 20% சேமிப்பாங்களாம், இன்னொரு 5% கோயிலுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்களாம். நல்லா கொஞ்சம் தசம்பா வேற, கோயிலுக்கு மெயின்டெனன்ஸ். இப்போ பிரதர் வந்தவொடனே சொன்னார், ஐயா பேட்டரி போயிடுச்சு வால் கிளாக்ல, ஐயா ஃபேனு சரியா ஓடலை. இப்போ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம். மீதி இருக்கிற எத்தனை பர்சன்டேஜ்? 10, ஒரு 20, 30, அது ஒரு 35 போக மீதி 65% தான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் சொல்லுங்களேன். அதுலேயும் 10% சேமிச்சு வைப்பாங்க. அதை வச்சு தான் டூர் போவாங்க. அப்போ இந்த வருஷத்தை ஜனவரியிலேருந்து அம்மா சேர்த்து வச்சுருவாங்க. நீங்கள் சேர்த்து வச்சு எங்கே போய் சூரியனுடைய உதயத்தையும் மறைவையும் பார்க்கணும். அது உண்மையாக ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த கன்னியாகுமரியில் வந்து 3 கடலும் என்ன பண்ணுது? சங்கமிக்கு 3 கடல். என்னென்ன கடல் சொல்லுங்க? நான் பாஸ்டர் பிரசங்கத்தை பண்ணாமல் சயின்ஸு ஜியாகிரபி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம பைபிளே சயின்ஸு ஜியாகிரபி எல்லாம் இருக்குது. அங்கிட்ட என்ன கடல் வருது? வங்காள விரிகுடா. இந்த பக்கம் அரபிக்கடல், அந்த பக்கம் இந்து மகாசமுத்திரம். 3 சேர். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, அந்த 3 சேர்ற இடத்துல மட்டும் அலைகள் வந்து இருக்காது. அங்கதான் விவேகானந்தர் பாறை பார்த்தான். கலைஞர் அதுல பயங்கரமான ஆள். நீ அங்க அவரு கடை பாறை வைக்கிற, நான் வைக்கிறேன்டா. திருவள்ளுவர் பெரிய சிலையை வச்சிட்டாரு. சோத்திரம் 133 அடியில அருமையா கட்டிட்டாரு. சோத்திரம் பாருங்க. சூரியனுக்கு என்ன உண்டு? இயற்கையாகவே பிரகாசம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இப்ப சொல்ல போற காரியத்தை செஞ்சாதான் பிரகாசம் வரும் என்பதல்ல. பிரகாசம் இருக்கிறதுனால இதை நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்? அந்த பிரகாசத்துக்கும் அதுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப இந்த லைட் இருக்குது பாருங்க, இது வாங்கி லைட் போடுறோம். இப்ப இது எப்படி எரியுது? இங்க ஒரு பவர் பேங்க் வச்சிருக்கிறாரு. என்ன பேங்க் வச்சிருக்கிறாரு? பவர் பேங்க்ல இருக்கிற சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? எரியும். அதே போல நமக்குள்ள இருக்கிற பிரகாசத்துக்கும் தேவனுக்கு இடையில ஒரு 2 தொடர்பு. முதல் காரியம் நேரம் இல்லை. 34ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 5வது வருஷம். 34ஆம் சங்கீதம் 5வது வருஷம். அவர்கள் அவரை, அந்த அவர்கள்ங்கிற இடத்துல உங்க பேரை கூட போட்டுக்கலாம். நோக்கி அவரை நோக்கி பார்த்து, ஜோனா அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணினார்களாம்? பிரகாசம் அடைந்தார்.
யார் யாரை நோக்கி பார்த்தாங்க? தேவனை. மனிதன் கடவுளை நோக்கி பார்த்தான். எதுக்கு நோக்கி பார்த்தான்? பிரகாசம் வேண்டும் என்பதற்காக. ஏற்கனவே இருக்கிற பிரகாசத்தை மறைச்சுக்கிட்டு கவலை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வருமான குறைவுகள் இருக்குது, குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, அப்பா அம்மாங்களுக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை. இப்படி பல காரியங்கள் நம்முடைய பிரகாசத்தை சூரியன் தேவனிடத்திலிருந்து நேரடியா பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அது தடை பண்ணிக்கிட்டு இருக்குது, மேகத்தை போல. அப்போ நீங்களும் நானும் அந்த தடைகளை தாண்டி யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. ஒரு பிரசங்கியாரு ஸ்டேஜில் வந்து சொற்பொழிவாற்றிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒருத்தன் குருன்னு அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். என்ன பேசினார்னா, சேக்கிலாரை குறித்து பேசினார். சேக்கிலார் யாருப்பா? நம்ம ஒரு முதலமைச்சர் கூட சொன்னதா சொல்லி மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிலார் அப்படின்னா பாவம். அவர் எழுதி கொடுத்ததை படிச்சிடுறாங்க. சில நேரத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க சில சின்ன தப்பு செஞ்சு அது பெரிய தவறாயிடும். சேக்கிலார் யாரு? சேக்கிலார் யாரு? சேக்கிலார் யாரு? வீலா கேட்பாமா? அதான் +2 முடிச்சு. சேக்கிலார் யாருமா? எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் தமிழ் தான் அங்கிள். வேற எது வேணாலும் கேளுங்க அங்கிள். சரி, பெரிய நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறாங்களே. சேக்கிலார் யாரு? சும்மா சொல்லுங்க. சேக்கிலார் யாரு? ஒரு புலவர். பொதுவான என்னது? ஒரு மனுஷன். ரொம்ப ஓவரான எங்க பாசமா மேல மாடியில நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப இந்த பப்பின்னு ஒரு நாய் வந்து திடீர்னு வந்து பார்த்தோன்னா பயந்து கீழே வந்துட்டாங்களாம். கீழே வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருவங்க நானும் பக்கத்துல இருந்தோம். இந்த மாதிரி நாய் வந்துச்சுங்க, கீழே விழுந்துட்டேங்க. நாய் கொண்டு ஆகலையே அப்படிங்க. இவன் கேட்டான், அப்பா நீங்க தரைக்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்பேன்னு பார்த்தா நீங்க நாய். இந்த சேக்கிலார் யாருன்னா மனுஷன். சேக்கிலார் என்பவர் ஒரு புலவர். பெரிய புராணத்தை எழுதினார். எதை எழுதினாரு? அப்போ அவர் வந்து அந்த சொற்பொழிவார் வந்து பெரிய புராணத்துல உள்ள கடவுளை குறிச்சு, சிவபெருமானை குறிச்சு பேசுறாங்க. சரி, எத்தனையோ பேர் எதையோ பேசிட்டாங்க. நம்ம தெரியாத ஒருத்தரை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இயற்பகை நாயனார் ஒருத்தர் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? என்னடா என்னமோ பேசுறீங்க. இயற்பகை நாயனார் ஒருத்தர். 64 நாயன்மார்கள் உண்டு. அதே போல ஆழ்வார்களும் உண்டு. பெருமாளை குறிச்சு பாடினவங்க ஆழ்வார்கள், வைணவ மதத்தை சொன்னவங்க ஆழ்வார்கள், சிவனை பத்தி பாடினவங்க நாயன்மார்கள் சொல்றாங்க. அதுல இயற்பகை நாயனார் ஒருத்தரை குறிச்சு பேசினார். என்ன பேசினார்? என்ன அவருக்கு ஏன் அப்படி பேர் கொடுக்குறாரா சேக்கிலார்? சிவபெருமான் வந்து ஒரு மாறு வேடத்துல வந்து ஒரு, அதாவது இந்த அந்த காலத்துலலாம் யாசகம் கேட்டு வருவாங்க சாமியார். இந்த சாமியார் மாதிரி வந்து அந்த இயற்பகை நாயனார்ட்ட வந்து கேட்கறாராம், உன் மனைவி என்னோட அனுப்பு அப்படின்னாராம். உடனே இவர் அனுப்பிச்சிட்டாராம். அதனாலதான் சேக்கிலார் அவருக்கு அந்த பேர் கொடுக்குறாங்க. இயல்புல எந்த ஒரு மனுஷனும் தன் மனைவி யாரோட என்ன பண்ண மாட்டான், அனுப்ப மாட்டான். இவர் அனுப்பிட்டதுனால இவர் இயல்புக்கு பகையாக விரோதமாக செஞ்சதுனால அவருக்கு பேரை என்ன பேர்னு வச்சுட்டான். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் நோக்கி பார்த்துட்டே இருந்தானா. முடிஞ்ச உடனே ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தானா. பார்த்துட்டு, என்னப்பா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன உனக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சா, அவர் வருவாரா அப்படின்னாலும். யார் வருவாரா? அந்த சிவனடியார் வருவாரா அப்படின்னு கேட்டான். என்னப்பா விஷயம்? ஏப்பா இதை போய் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறிய, வர சொல்லுப்பா, தீபாவளி போனஸா என் மனைவியோட மாமியார் சேர்த்து அனுப்புறேன் அப்படின்னா. நோக்கி பார்ப்பதனுடைய நோக்கம் பிரகாசத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணும், பிரகாசத்தை மங்கி வைத்திருக்கிற காரியங்களில் இருந்து. அதனாலதான் பாருங்க, சங்கீதக்காரர்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும், உங்களுடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நிறைய வசனம் இருக்கு. 4ஆம் சங்கீதம் 6வது வசனம், 31ஆம் சங்கீதம் 16வது வசனம், 119ஆம் சங்கீதம் 135ஆம் வசனம், 44ஆம் சங்கீதம் 3வது வசனம், 67ஆம் சங்கீதம் 9வது வசனம், 80ஆம் சங்கீதம், இப்படி நிறைய வசனம் இருக்குது. எல்லாத்திலையும் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை எங்கள் மேல என்ன பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். அப்ப அவங்களுக்கு தேவையானது ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், பிரகாசம் நமக்கு வேணும். மோசையே கேட்கிறார், ஆண்டவரே உங்க ஒரு வாட்டி நான் என்ன பண்ணணும், பார்க்கணும் ஆண்டவரே. இப்ப எல்லாம் பாருங்க,
நான் ஜெயிக்கலான்னு கேட்டிருந்தானே ஆரம்ப கையில் செல்போன் இருந்துச்சுன்னா நேரம் என்ன பண்ணியிருப்பான், கூகுளில் தட்டியிருப்பான். அன்னைக்கு அப்பதான் ஒரு அம்மா மாமியாருக்கு போயிட்டாங்களாம், அப்பாவும் பொண்ணுதான் இருந்தாங்களாம். அப்பா சொன்னாரா, அம்மா நான் சாப்பிடணுமா, எனக்கு ஒரு ரசம் வச்சு கொடுமா அப்படின்னு. அப்படி அப்பான்ட்டு உடனே போய் கூகுளில் போயிட்டு இந்த ரசம்னு தட்டிச்சான். உடனே அது கேட்டுச்சான், புளி ரசமா, பூண்டு ரசமா, தக்காளி ரசமா, மிளகு ரசம், என்ன ரசமா இருக்குதா, சரிட்டு தக்காளி ரசம் வச்சோம். உடனே ஒரு நாளைக்கா, 2 நாளைக்கா, 3 நாளைக்கான்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு. அடுத்து உடனே அது ஒருத்தருக்கா 2 பேருக்கா. இவன் இதை பார்த்துட்டு வர்றதுக்கு அவர் மோரை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருந்துட்டாராம். இன்னைக்கு நம்மளுடைய டீட்டெயில் எல்லாம் யூடியூப்பை பார்த்து சமைக்கிறது, அதை பார்த்து சமைக்கிறது ஏதோ பரவாயில்ல. சில பேர் அதை பார்த்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி செய்றீங்க, தோற்றம் கர்த்தருக்கு நன்றி. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய முக தரிசனத்துக்காக காத்திருக்கு. மோசே கேட்டார், ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். அப்போ கர்த்தர் சொன்னாரு, என் முகத்தை பார்த்து ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. நான் வேணா ஒண்ணு பண்றேன், உன்னை கண்மலையில வச்சு மறைக்கிறேன், அப்ப நீ என்ன பண்ணுவ பாருங்க. அதே போல மறுரூப மலையில தான் மோசேக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவரை பார்க்க முடியல. கடந்து போகும்போது முதுக பார்த்தான் இருக்கு. கர்த்தருடைய முதுகு பின்புறம், அதாவது பேக் சைடு அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு பேக் சைடை பார்த்திருக்கான். முகத்தை பார்த்து ஒருத்தரும் இல்லை. ஆண்டவருடைய முகத்தை பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சு, யாரு, சவுல். ஆண்டவரை தரிசிச்சான். தரிசிச்ச மாத்திரத்துல வானத்திலிருந்து ஒரு பிரகாசம் தோன்றியது. உடனே அவன் பார்வை அற்றவனாக கீழே குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டான். 3 நாள் பார்வையே கிடைக்கல. என்ன பார்த்தாரு கர்த்தர், ஆஹா இவன் நமக்கு தேவைடான்னு சொல்லி உடனே அனனியாவை அனுப்புறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாரு. அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் நேர் தெருவில் இருக்கிறான். எந்த தெருவில் இருக்கிறான், குறுக்கு தெருவில் இல்லை, காந்தி ஃபர்ஸ்ட் குறுக்கு தெருவில் இல்லை, நேர் தெருவில் இருக்கிறான். இன்னார் வீட்டில் இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, நீங்க ஜெபம் பண்றது யாருக்கு தெரியுதோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்குன்னு கொடுக்கறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்குன்னு எது செஞ்சாலும் அதை மறந்து விடுவதற்கு அவர் அணிஞ்சு உள்ள தேவர் அல்ல. அல்லேலூயா. ஒரு நோக்கி பார்க்கணும், முகத்தை தேடணும். சொன்னார், எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவோரு முப்பிடும் என் சத்தம் கேட்டு தவறாது பதிலளிப்பார். அதிகாலை என்னை தேடுகிறவள் கண்டடைவார். அப்போ அதிகாலைனா என்ன, நீங்க ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரீங்க, உங்களுக்கு எது அதிகாலை, எப்ப நீங்க கண்ண முடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகாலை. தோத்திரம். எந்த வேலையில முதல்ல எழுந்திருக்கிறோமோ அதுல முதல்ல கடவுள் என்ன பண்ணணும், தேடணும். என்ன தேடணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பிரகாசம் இன்றைக்கு மங்கி போகாதபடிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது மேற்கொள்ளத்தக்கதாக அந்த பிரகாசத்தை நான் வெளிப்படுத்துக ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறேன். அப்பா காலையில் எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க, எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற பிரகாசம் இன்றைக்கு மற்றவங்களுக்கு அது பாதையை காட்டணும், நீதியின் பாதையை காட்டணும். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு வர வைக்கிற அந்த நீதிமானுடைய பாதையாக என்னுடைய பாதை இருக்கணும். நீங்க சொல்லிட்டு போங்க, உங்க ஆபீஸ்ல தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட உங்களை கொண்டு கர்த்தர் தீர்ப்பார். செய்ய முடியாத வேலையை உங்களை கொண்டு செய்வார். தேசத்துல பல பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்படாமல் இருக்க நான் சொல்றேன், சீக்கிரத்திலே அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய தலைவர்கள் உங்கள் வீடுகளை நோக்கி வருவார்கள். ஏன்னா அந்த பிரகாசத்தை ஒருத்தனால் மறைக்க முடியாதுங்க, மறைக்க முடியாது. மோசேனுடைய முகம் பிரகாசித்திருந்தது மோசேக்கு தெரியல, பார்த்த ஜனங்களுக்கு என்ன வச்சான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மோசையை பார்த்து, மோசே உன் பிரகாசத்தை எங்களால் என்ன பண்ண முடியல. என்ன ஆகும், புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் படிங்க. இந்த ஒரு குறிப்பை தான் சொல்ல முடியும் உங்களோட, டைம் ஆயிடுச்சு. என்ன ஆகும், 21:8 படிங்க. சாரி, மன்னித்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 34:29. இப்ப மலையில 40 நாள் இருந்துட்டு, நல்லா கவனிங்க, தேவ சமூகத்துல தேவனை நோக்கி பார்த்து யாரையும் பார்க்கல. அவன் எங்க இருக்கிறான், பர்வதத்துல தேவனை நோக்கி பார்த்து அப்பமும் தண்ணீர் புசியாம 40 நாள் கழிச்சு
கடவுள் கொடுத்த அந்த 2 பலகையோட கீழே வர்றாரு. வாசிங்க. சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற இறங்குகிற போது தன்னோடாக பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். நல்லா கவனிங்க, உங்க பிரகாசம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை சொல்லுங்க. உங்களுக்குள் இருக்கிற பிரகாசம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பிசாசுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். தானியேல் சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல. பாருங்க 12ஆம் அதிகாரம், தானியேலுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், நல்ல வசனம். தானியேல் 12 10ஆம் வசனமா? படிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்பட்டு. அப்ப நம்ம பிரகாசம் அநேக அநீதி செய்கிறவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, அநேக பொல்லாப்பு செய்கிறவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க. விடிஞ்சு எழுந்தவனை தூங்கும் போதே கற்பனை பண்ணிக்கிட்டு எந்திரிக்கிறான், எவனை கெடுக்கலாம், எவனை விழுங்கலாம். அப்படிப்பட்ட அநீதி நம்முடைய பிரகாசத்தினாலே அந்த பிரகாசத்தை இன்னைக்கு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த பிரகாசத்தை அப்ப மோசையை பார்த்த போது 35ஆவது வருஷம் படிங்க, யாத்திராகமம் 34 35 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ள பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப இன்னைக்கும் முஸ்லீம்களும் யூதர்களும் ஏன் குல்லா போட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அன்னைக்கு ஏன் மோசே குல்லா போட்டாரு சொல்லுங்க? அவருடைய முகம் பிரகாசித்திருந்ததை எதுக்க உள்ள ஜனங்களால காண முடியாதனால அவர் உடனே என்ன பண்ணாராம்? அங்க அப்படித்தானே போட்டிருந்தது. உள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த முக்காடு என்ன பண்ணியிருந்தான்? பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அந்த முக்காடு விடுபட்டு போய்விட்டது. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த மகிமையே அவ்வளவு இருந்துச்சாம், அதை பார்த்து ஜனங்களால பண்ண முடியல. ஆனா அந்த மகிமையை குறித்து பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அது ஒளிந்து போகிற மகிமை. வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன ஊழியமா? கற்பனைகளை எடுத்துட்டு வரும்போது அவன் பிரகாசமா இருந்தான். அந்த ஊழியம் மரணத்துக்கு, அப்ப மரணத்துக்கு ஏதுவா இருந்த அந்த ஊழியத்தை சொன்ன மோசேயுடைய முகம் பிரகாசமா இருந்தது. அது எப்படிப்பட்ட பிரகாசமா? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தா சொல்லுங்க. இப்ப உள்ள ஊழியம், இப்ப உள்ள பிரகாசம், மோசையினுடைய பிரகாசமே அப்படி மகிமையா இருந்திருந்தா, அதனாலதான் சொன்னாரு, முந்தின மகிமையை பார்க்கலாம் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்துவினால் வந்திருக்கிற அந்த பிரகாசம், the glory ரொம்ப பெருசா அருமையானவர்களே. அதை நம்ம பிரகாசிக்க செய்யணும். வாசிங்க தொடர்ந்து. அந்த ஊழியம் என்ன ஊழியம்? கண்டம்னேஷன். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்குது, கண்டம்னேஷன், the ministry of condemnation. அப்ப நான் என்ன நியாயப்பிரமாணத்தை பேசினா, நீ இன்னைக்கு செத்தா நரகத்துக்கு போவியா, நீ இப்படி பண்ணா உனக்கு நரகம், நீ இப்படி பண்ணா உனக்கு தண்டனை, நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு. அதனாலதான் மறுரூப மலையில பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம்ட்டார். ஏன்னா 3 பேர் இஸ்ரவேல ஜனங்களுக்கு முக்கியம். உடனே மேல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? எப்பா நீ மோசே எலியா பத்திலாம் பேசாத. இவரே கண்டிப்பா சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? மோசே, எலியா, இயேசு இந்த 3 பேரும் என்னுடைய நேசகுமாரன் சொல்லியிருப்பாரா இல்லையா? ஏன் சொல்லல? அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரியா விளங்கலப்பா. விளங்காத பசங்களை இப்ப விளங்குறவர் வந்துட்டாரு, விளங்க செய்கிறவர் வந்துட்டாரு. இவரே என் நேசகுமாரன், இவருக்கு என்ன பண்ணுங்கள்? இவருக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும், இவருக்கு செவி. அப்படி என்ன? அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அவ்வளவு மகிமை உடையது, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. ஆனா நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் ஜீவனை குறிக்கிறது. அதனாலதான் பாருங்க, நாங்க எதையுமே குற்றஞ்சாட்டி பிரசங்கம் பண்றது இல்லை. ஏன்? அது ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம். அதுக்கு மகிமை உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியங்கள், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்கள் இந்த பிரசங்கத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மகிமை உண்டு, மகிமை இல்லை என்று பவுல் சொல்லவில்லை.
அதுக்கு என்ன உண்டுங்க? ஆனா அது என்ன மகிமை? என்ன மகிமை? ஒளிந்து போகிற மகிமை. ஆனா நீங்களும் நானும் பெற்றிருக்கிற மகிமை ஜீவனுக்கு எதுவான மகிமை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், நான் அழிக்கிறவன் அல்லப்பா, நான் திருடறவன் இல்லை, நான் கொல்றவன் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்கான். கர்த்தர் உன்னை அடிச்சிருவாருங்கிறாங்க. எனக்கு கேட்கறதுக்கு எங்கேப்பா வசனம் இருக்குது? உடனே அதுக்கு ஒரு வசனத்தை, கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே தேவன் செய்தார் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் அதுக்கு தான் தேவன் பவுல் அழகா சொல்றாரு, தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் பிரியமும் நன்மையும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க. நல்லா கவனிங்க, டிசெண்டிங் ஸ்பிரிட். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள் பகுத்தறிய பைபிள்ல நிறைய எழுதப்பட்டிருக்குது, நிறைய எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவ பயில் சபைன்னு சொன்னாங்க, எழுதிருக்கா இல்லையா? பிரதர், பைத்தியக்காரன் சொன்னாங்க, சாப்பாட்டுறாமன்னு சொன்னாங்க, மோசம் போக்குறவன் சொன்னாங்க. எத்தனை வார்த்தை இயேசுக்கு அதை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணணும். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதே போலதான் உனக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எது கடவுளுடைய வார்த்தை, எது கடவுளுடைய செய்கை? இப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன எழுதியிருக்குது. கர்த்தரை அடிக்கிறார், காயம் கட்டுகிறார்லாம் இருக்குது, இருக்குது, எழுதப்பட்டிருக்குது பைபிள்ல. நன்றா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிரகாசத்தை பெற்றிருக்கிற நீங்கள் நான் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள இருக்கிற பிரகாசம் அநேக அநீதி உள்ளவர்களை நீதிமன்களாய் மாற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த ஒளியாத மகிமை, அழியாத மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். படிச்சுங்க, தொடர்ந்து படிக்கல, நல்லா இருக்கும் அந்த வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கல, நீதியை கொடுக்க முடியும். அப்ப புதிய ஏற்பாட்டு சபை எதை பத்தி தான் பேசணும்? நீதியை பத்தி பேசணும். நீதினா என்ன? ஒன்று கடைசி வசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஞானமுமான. இயேசுவை குறிச்சு பேசியா? ஓ வண்டவாளத்தை பத்தி ஏன் பேசுற? நீ அமெரிக்கா போனது, ஆப்பிரிக்கா போனது, நீ கடவுளுக்கு செஞ்சது, நோ 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 நோ. ஓ கிரியைகளை பத்தி பேசாத, கர்த்தரை குறிச்சு பேசு. கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் உன்னை எப்படி வச்சிருக்கிறார்? நீ கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிற? கர்த்தருக்குள்ளே உன்னை பிரகாசம் உள்ள சூரியனாக வைத்திருக்கிறார். சொல்லுமே அல்லேலூயா. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம், இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமை, சிறந்த மகிமை. உங்களுக்கு எனக்கு கடவுள் கொடுத்திருக்க பிரகாசம் என்ன பிரகாசமா? the special glorious, சிறந்த மகிமை. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது, this is the permanent glory. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் மோசையை போல முக்காட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் அதை பின்பற்றவங்க அவங்களும் முக்காட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, யூதர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவை போட்டு அதுலயே தான் வருது. மோசையின் ஆகமங்கள் வாசித்த போது அது பாருங்க, 14 வசனம் படிங்க. அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் இல்ல நோக்கி பார்த்தது ஒரு வசனம் வரும். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு. நல்லா கவனிங்க. அப்ப மோசே முக்காடு எதுக்கு போனா? அந்த மகிமையை பார்க்காதபடிக்கு முக்காடு போட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் பார்க்கும்படி அந்த முக்காடு எடுபட்டு போய்விட்டது. அதைத்தான் பவுல் சொல்றார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. என்ன விடுதலையை குறித்து சொல்றார்? இன்னமும் பாரம்பரியத்துக்குள்ள சடங்காச்சாரத்துக்குள்ள இருக்கிற சபையாரே, கொரிந்து சபையே, முக்காடு போடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சடங்காச்சாரத்தை போதிச்சு கொண்டிருக்கிற கொரிந்து சபையே, அது ஈடுபட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்க என்ன உண்டு சொல்லிட்டு தான் சொல்ற. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை எப்படி காண்கிறது போல, கண்ணாடியிலே காண்கிறது, கண்ணாடியிலே காண்கிறது போல. கண்ணாடியில பார்த்திருக்கிறீங்களா? நீங்க கண்ணாடியில காண்கிறது உங்க முகம் கிடையாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஆமா, கண்ணாடிக்கு கண்ணாடி உங்க அழகு என்ன பண்ணுது? வித்தியாசப்படுது. நீங்க பாருங்க, உங்க ஹேண்ட்பேக்ல இருக்கிற கண்ணாடியில பாருங்க, உங்க முகம் சப்பையா தெரியும். பீரோல இருக்கிற கண்ணாடியில பாருங்க, உங்க முகம் நீட்டமா தெரியும். பார்பர் ஷாப்ல இருக்கிற கண்ணாடி பாருங்க, நல்லா இல்லைன்னா கூட நல்லா காட்டும். ஏன்னா அப்பதான் சீக்கிரம் முடி வெட்டிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவான், சீக்கிரம் போகணும்னு நல்லா இருக்கு. கண்ணாடியினுடைய ரசத்துக்கு ஏற்றபடி நம்முடைய முகத்தினுடைய தோரணை என்ன பண்ணும். ஆனா இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, இது உங்களுடைய முகத்தினுடைய எல்லா லட்சணங்களையும் சொல்லும். இது சொல்லுது, மகிமையின் மேல்
மகிமை. எல்லாருக்கும் மூடுவோம். சூரியனுடைய பிரகாசம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்குமா? எஜமானை எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல. ஓ ஸ்தோத்திரம். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே அருள்வாவே மனமதியே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுடமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுடமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே அருள்வாவே மனமதியே மகிழ்ந்திடவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கும் எந்த வாஞ்சையிலே மகிமை மேல் மகிமை அடைந்திடவே அருள்வாவே மனமதியே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே. திறந்த முகமாய் கண்ணாடியிலே நாம் காண்கிறது போல மகிமையின் மேல் மகிமை அடைவோம். இந்த மோசேயினுடைய முகம் 40 நாள் தேவனோடு கூட பேசி 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 அவருடைய சத்தத்தை கேட்டு 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 அவனுடைய முகம் பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை பவுல் எழுதும் பொழுது ஒளிந்து போகிற மகிமை என்று சொல்றார். எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சானாம்? மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற அந்த ஊழியம். ஆனால் நாம் செய்கிற ஊழியம் the ministry of righteousness, நீதியை கொடுக்கிற ஊழியம். இது அது ஒளிந்து போகும், நிலைத்திருக்கிறது. உங்களுடைய பிரகாசம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. இந்த பிரகாசத்தினாலே அநேக அநீதி உள்ளவர்களை நீதிமன்றாக்குகிற ஒரு வல்லமையை சூரியன் வைத்திருக்கிறது போல நீதியின் சூரியன் பிள்ளைகளாகி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் அநேக அநீதி உள்ளவர்களை நீதிமான்களாய் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் பிரகாசிக்கிறவர்களாய், பகலுக்குரியவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இருளுக்குரிய ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இயேசு சொன்னது போல, உலகத்தின் அதிபதி உன்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு உண்டானது ஒன்றுமே இல்லை. அதுதான் நீதிமான்கள். அவன் சரக்கு எது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இயேசுவின் சரக்கு நம்ம கிட்ட இருக்கணும். நீதியின் சரக்கு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில பிரகாசிக்கிற சூரியனை குறித்து எங்களோடு பேசுவோம். சூரியனுக்கு இயல்பாகவே இந்த பிரகாசிக்க வல்லமை இருக்கிறது போல நீதியின் சூரியனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அந்த பிரகாசிக்கிற இந்த வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். அதை மங்கி போக செல்லும்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தகர்த்தெறியும்படி இன்னைக்கு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்.